10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Coagulation or precipitation. இப்போ வந்து கொலாய்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து precipitate பண்ணுறது இல்லைனா வந்து அதுங்க coagulate பண்ணுறது. The flocculation and settling down of the salt particle is called coagulation. Coagulation க்கு என்ன definition அப்படின்னா the flocculation and settling down of the salt particle. Flocculation அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. Precipitate அப்படிங்கிறது நமக்கு எதுங்க கீழே நமக்கு வந்து செட்டில் ஆகும். Flocculation அப்படிங்கிறது அந்த சால்வெண்ட் மேலே நமக்கு வந்து என்னவாயிருங்க அப்படியே ஃப்ளாட் ஆகும். அதான் flocculation. அப்போ coagulationக்கு என்ன டெஃபினிஷன்னா the flocculation and settling down of the salt particle is called coagulation. சரிதானே? தென் இப்போ இதில் நமக்கு வந்து வேரியஸ் மெத்தட் ஆஃப் coagulation. இப்போ நமக்கு நிறைய மெத்தட் நமக்கு வந்து இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எது சார் நமக்கு வந்து வேரியஸ் மெத்தட் என்னென்ன அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து 4 மெத்தட் நமக்கு வந்து இருக்குதுங்க கோஆகுலேட் பண்ணுறதுல. ஒன்று வந்து அடிஷன் ஆஃப் எலக்ட்ரைட், செகண்ட் ஒன் எலக்ட்ரோஃபோரோசிஸ், தேர்டு மிக்சிங் ஆப்போசிட்லி சார்ஜ்டு சால், ஃபோர்த் ஒன் பாயிலிங். மொத்தம் 4 இருக்குங்க. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரைட், செகண்ட் ஒன் எலக்ட்ரோஃபோரோசிஸ், மிக்சிங் ஆப்போசிட்லி சார்ஜ்டு சால், ஃபோர்த் ஒன் பாயிலிங். இப்போ நம்ம எலக்ட்ரைட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எப்படி வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது? இப்போ வந்து இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சால்ட் இருக்குன்னா அதில் நமக்கு வந்து நெகட்டிவ் அயான் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து என்ன ஆயிருங்க கோஆகுலேட் ஆகும். இதே நெகட்டிவ்லி சார்ஜ்டு சால்ட்டில் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிருங்க கோஆகுலேட் ஆகும். ஏன் நெகட்டிவ் அயான் காசஸ் தி precipitation ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சால்ட். A positive ion causes the precipitation of negatively charged salt. என்ன நம்ம வந்து எந்த சாலை நம்ம வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் சாலை நம்ம வந்து ப்ரிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் அயானை நம்ம ஆட் பண்ணோம். இதே நெகட்டிவ் சார்ஜ் சாலை நம்ம வந்து ப்ரிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அதை கோஆகுலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த எடுத்துக்கிற அந்த எலக்ட்ரோலைட் அதோடைய வேலன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க நமக்கு வந்து அந்த ப்ரிசிபிடேஷன் பவர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேலன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரிசிபிடேஷன் பவர் நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரிசிபிடேட்டிங் பவர் வந்து கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் அலுமினியம் 3+, பேரியம் 2+, Na+, இதெல்லாம் வந்து கேட்டையான். இப்போ இந்த அலுமினியம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3+ இருக்குது, பேரியம் 2+ தான் இருக்குது, சோடியம் 1+ தான் இருக்குது. அப்போ வந்து வேலன்சி வந்து அலுமினியத்துக்கு 3. அப்போ அலுமினியம் தான் நமக்கு வந்து எதுங்க மேக்ஸிமம் கோஆகுலேட்டிங் பவர். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜு அயான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ ஃபெர்ரிக் அயான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபெர்ரிக் சைனைடு அயான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெர்ரிக் சைனைடு அயானில் நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோங்க 3-, சல்ஃபேட்டில் வந்து எதுங்க 2-, குளோரினில் வந்து எதுங்க 1-. அப்போ மைனஸ் வேலன்சி நமக்கு வந்து எதுங்க இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு நமக்கு வந்து வேலன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு வந்து எதுங்க கோஆகுலேட்டிங் பவர் ஆர் ப்ரிசிபிடேட்டிங் பவர் நமக்கு வந்து என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும். சரி தானே? அப்போ இந்த இது எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. Al3+ greater than Ba2+ greater than Na+. Similarly FeCN6 3- greater than SO4 2- greater than Cl-. இப்போ வந்து இப்போ இதுக்கு வந்து ஃப்ளாகுலேஷன் வேல்யூ அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குங்க. இந்த ஃப்ளாகுலேஷன் வேல்யூ எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ ஃப்ளாகுலேஷன் பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா த மினிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மில்லிமோல் பர் லிட்டர். இப்போ வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மினிமம் கான்சன்ட்ரேஷன் millimole per liter required to cause precipitation of a salt in 2 hours. சரிதானே?
அதாவதுங்க 2 மணி நேரத்தில் நமக்கு வந்து ஒரு கொலாய்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, அதாவது வந்து பிரிசிபிடேட் ஆகிறதுக்கு சரிதானே எவ்வளோ நமக்கு வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் தேவையோ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க ஃப்ளாகுலேஷன் வேல்யூ. த மினிமம் கான்சன்ட்ரேஷன் மில்லி மோல்ஸ் பர் லிட்டரில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது மினிமம் மோல்ஸ் அதாவது மினிமம் கான்சன்ட்ரேஷன் ரெக்யூர்ட் டு காஸ் பிரிசிபிடேஷன் ஆஃப் எ சால்ட் இன் 2 hours. அதாவது 2 மணி நேரத்தில் ஒரு கொலாய்டல் சொல்யூஷனை நமக்கு வந்து என்னதுங்க பிரிசிபிடேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து மினிமம் கான்சன்ட்ரேஷன் தேவை, அதுதான் வந்து எதுங்க ஒரு எலக்ட்ரோலைட்டோட நமக்கு வந்து எதுங்க ஃப்ளாகுலேஷன் வேல்யூ. இப்போ ஃப்ளாகுலேஷன் வேல்யூ நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து பிரிசிபிடேஷன் பவர் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மாலர் த ஃப்ளாகுலேஷன் வேல்யூ கிரேட்டர் வில் பி பிரிசிபிடேஷன். சரிதானே? இது வந்து இதெல்லாம் நமக்கு வந்து 1 மார்க்கில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுங்க ஸ்மாலர் ஃப்ளாகுலேஷன் வேல்யூ கிரேட்டர் வில் பி பிரிசிபிடேஷன். சரிதானே? அப்போ வந்து ஃப்ளாகுலேஷன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன ஒரு 2 மணி நேரத்தில் வந்து அதுங்க ஒரு கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம வந்து பிரிசிபிடேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மினிமம் கான்சன்ட்ரேஷன் தேவை. சரியா? தென் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறது நம்ம டெஃபினிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க த மூவ்மெண்ட் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல் அண்டர் அப்ளைடு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். இப்போ வந்து சால்ட் பார்ட்டிகல் நமக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோஃபோரோசிஸில் நமக்கு வந்து என்னங்க பாசிட்டிவ் சார்ஜ் சாலாக இருந்துச்சுன்னா அது எங்கே மைக்ரேட் ஆகுங்க, அதாவது அதுக்கு ஆப்போசிட்லி சார்ஜ் எலக்ட்ரோடுக்கு நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் சாலாக இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்துங்க நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு நமக்கு வந்து மைக்ரேட் ஆகும். அப்படி நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மைக்ரேட் ஆகிறப்ப அங்கே நமக்கு வந்து என்ன சார் ஆகுனா நியூட்ரலைசேஷன் ஆகும். அது சார்ஜ் வந்து இதுங்க நியூட்ரலைசேஷன் ஆகிடும். சரி தானே? பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுத்துருங்க சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மைக்ரேட் டு தி எலக்ட்ரோட் ஆஃப் ஆப்போசிட் சைன். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொலாய்டல் பார்ட்டிகல். அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ்டு கொலாய்டல் பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடு போகுங்க. இதே நெகட்டிவ் சார்ஜாக பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா அதாவது கொலாய்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட போகும். சரிதானே? அப்போ சார்ஜ் பார்ட்டிகல் மைக்ரேட் டு தி எலக்ட்ரோட் ஆஃப் ஆப்போசிட் சைன் டியூ டு நியூட்ரலைசேஷன் ஆஃப் தி சார்ஜ் ஆஃப் த கொலாய்ட்ஸ். த பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த பார்ட்டிகல் வந்து நமக்கு என்ன ஆயிருங்க டிஸ்சார்ஜ் ஆயிரும். அப்போ அது வந்து என்ன ஆயிருங்க அந்த கொலாய்ட்ஸு பிரிசிபிடேட் ஆயிரும். இதான் வந்து எதுங்க எலக்ட்ரோஃபோரோசிஸில் நமக்கு வந்து எப்படி வந்து பிரிசிபிடேட் பண்ணுறது. தென் by mixing two oppositely charged salt. இப்போ 2 ஆப்போசிட்லி சார்ஜ் சால்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணால் அப்போ நமக்கு அங்கே என்ன நடக்குங்க கோஆகுலேஷன் நடக்கும். சரிதானே? இப்போ பாருங்கள் when colloidal salt with the oppositely charged or mixed molecule coagulation takes place. சரிதானே? அதாவது மிக்ஸ்டு மியூச்சுவல் கோஆகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சாலையும் நெகட்டிவ் சார்ஜ் சாலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருங்க அங்கே கோஆகுலேஷன் நடத்தணும். சரிதானே? அப்போ இப்போ பாருங்கள் when colloidal salt with opposite charges are mixed mutual coagulation takes place. அப்போ ஆப்போசிட்லி சார்ஜ் சாலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் மிக்ஸ் பண்ணோம்னா கோஆகுலேஷன் நடந்துடும். தென் பாயில் பண்ணால் நமக்கு வந்து எப்படி நடக்குது. இப்போ பாயில் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க பை பாயிலிங். when boiled due to increased collision. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னங்க ஒன்றோட ஒன்று நமக்கு என்னவாகும் மோதும். அப்போ வந்து சால்ட் பார்ட்டிகல் வந்து என்னவாகுங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்னவாயிருங்க கீழே அப்படியே செட்டில் ஆயிரும். சரிதானே? when boiled due to increased collisions the salt particles combine and settle down. அப்போ இதுதான் வந்து எதுங்க இந்த 4 தான் நமக்கு வந்து கோஆகுலேஷனுக்கு நமக்கு வந்து 4 மெத்தட் நமக்கு வந்து இருக்குது. தென் அடுத்த ப்ரொடக்டிவ் ஆக்ஷன். இப்போ ப்ரொடக்டிவ் ஆக்ஷன்னா என்னதுங்க எப்படி வந்து ஒரு கொலாய்டல் ஆர் சால்ட் பார்ட்டிகல் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்ம சாதாரணமாக லியோபோபிக் சாலில் ஸ்மாலாக நம்ம வந்து லியோபோபிக் சால் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுங்க அதாவது அன்ஸ்டேபிள். இப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கிறனால அதில் எலக்ட்ரோலைட் நம்ம ஆட் பண்ணோம்னா அது ஈஸியாக நமக்கு வந்து செட்டில் ஆயிரும். அதாவது ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் போட்டாவே வந்து என்ன ஆயிருங்க அது செட்டில் ஆயிரும். இப்போ அதில் நம்ம வந்து என்ன பண்ணாங்க லியோஃபிலிக் சாலை ஆட் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆயிருங்க அந்த லியோபோபிக் சாலு ப்ரொடெக்ட் ஆயிடுது. சரிதானே? அதை தான் நம்ம வந்து என்னங்க ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறோம். பாருங்கள் லியோபோபிக் சால் ஆர் precipitated readily even with small amount of electrolyte, but they are stabilized by addition of a small amount of lyophilic colloids. சாதாரணமாக லியோபோபிக் சாலில் எலக்ட்ரோலைட் போட்டாவே என்ன ஆயிருங்க பிரிசிபிடேட் ஆயிரும். அந்த பிரிசிபிடேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுவோங்க லியோஃபிலிக் கொலாய்ட்ஸை ஆர் லியோஃபிலிக் சாலை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும்.
சரியா? இதான் வந்து எதுங்க ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன். இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து கோல்டு சாலுக்கு நமக்கு வந்து எது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, a small amount of gelatin salt is added to gold salt. சரியா? கோல்டு சால் அப்படிங்கிறது லியோபோபிக் சால்க்கு எக்ஸாம்பிளுங்க. அப்போ அதில் வந்து நம்ம ஜெலட்டின் அப்படிங்கிறது வந்துங்க லியோஃபிலிக் சால். அப்போ லியோஃபிலிக் சாலை ஆட் பண்ணோம்னா அப்போ கோல்டு சால் வந்து என்னவாயிருங்க ப்ரொடெக்ட் ஆயிரும். சரியா? இதில் அடுத்து கோல்டு நம்பர் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. இப்போ கோல்டு நம்பர் அப்படிங்கிறது என்ன? இது வந்து யார் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கோல்டு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜிக்மாண்டி அப்படிங்கிற ஒரு கோல்டு நம்பர் அப்படிங்கிற டேர்மை நமக்கு வந்து என்ன பண்ணாருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணார். சாருங்க ஜிக்மாண்டி அப்படிங்கிறவர் எதுங்க கோல்டு நம்பர் அப்படிங்கிற வேர்டை நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த கோல்டு நம்பருக்கு எப்படி நம்ம வந்து டெஃபினேஷன் சொல்கிறது? த நம்பர் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட் that will just prevent the precipitation of 10 ml of gold salt on the addition of 1 ml of 10% sodium chloride solution. The number of milligram of hydrophilic colloids that will just prevent the precipitation of 10 ml of gold salt on the addition of 1 ml of 10% sodium chloride solution. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து எதுங்க 10 ml கோல்டு சாலோட நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க 1 ml 10% சோடியம் குளோரைடு சொல்யூஷன் நம்ம வந்து சேர்க்குறப்ப, அப்போ வந்து அதை தடுக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து லியோஃபிலிக் சால் தேவை, சரிதானே? எவ்வளோ லியோஃபிலிக் சால் தேவை, அது எதில் தேவைங்க மில்லிகிராமில் எவ்வளோ தேவைப்படுது, அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேங்க கோல்டு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிதானே? கோல்டு நம்பர் என்னதுங்க 10 ml கோல்டு சாலோட 1 ml 10% சோடியம் குளோரைடு சொல்யூஷன் ஆட் பண்ணுறப்ப, அப்போ பிரிசிபிடேட் ஆகிறத வந்து நம்ம என்ன பண்ணுங்க ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ லியோஃபிலிக் சாலை லியோஃபிலிக் கொலாய்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், எதில் ஆட் பண்ணுங்க மில்லிகிராமில் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதான் வந்து எதுங்க கோல்டு நம்பர். த நம்பர் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட்ஸ் that will just prevent the precipitation of 10 ml of gold salt and the addition of 1 ml of 10% sodium chloride solution. இப்போ வந்து கோல்டு நம்பர் நமக்கு வந்து கோல்டு நம்பர் எந்த அளவு கோல்டு நம்பர் வேல்யூ நமக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அப்போ ப்ரொடெக்டிவ் பவர் நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ ஸ்மாலர் த கோல்டு நம்பர் கிரேட்டர் தி ப்ரொடெக்டிவ் பவர். இப்போ நம்ம ஒரு சில இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க கொலாய்டுக்கு. இப்போ கொலாய்டு வந்து எதுங்க ஜெலட்டின், எக் அல்புமின், கம் அரேபிக், பொட்டேட்டோ ஸ்டார்ச்சு, இதுக்கெல்லாம் வந்து எதுங்க கோல்டு நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோங்க கோல்டு நம்பர் எவ்வளோங்க 0.005 1 வரைக்கும் இருக்குது. இப்போ எக் அல்புமின் பார்த்தீங்கன்னா 0.08 to 0.1, கம் அரேபிக்கில் 0.12 0.15, பொட்டேட்டோ ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா 25. அப்போ வந்து இதில் எதுக்கு நம்ம கோல்டு நம்பர் எதுக்கு அதிகமாக இருக்குது 25. அப்போ 25 அப்படின்னா இதுக்கு அதிகம்னா அப்போ ப்ரொடெக்டிவ் பவர் இதுக்கு வந்து என்னவாக இருக்கும் ஸ்மாலராக இருக்கும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஜெலட்டினுக்கு தான் நமக்கு வந்து அதிகம் கோல்டு நம்பர், சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ வந்து எவ்வளோங்க 0.005 1 வரைக்கும் நமக்கு வந்துருக்கு. சரியா? 0.1 எவ்வளோங்க 1 வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து ஜெலட்டின் தான் வந்து எதுங்க அதாவது கோல்டு நம்பர் அதாவது ப்ரொடெக்டிவ் பவர் நமக்கு வந்து அதிகம், சரிதானா? தென் அடுத்து வந்து எமல்ஷன். இப்போ எமல்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுங்க லிக்விட் இன் லிக்விட், அதான் எதுங்க கொலாய்டட் டைப்ஸ். எமல்ஷனுங்கிறது வந்து எதுங்க லிக்விட் இன் லிக்விட், சரிதானே? எமல்ஷன் அப்படிங்கிறது என்னதுங்க லிக்விட் இன் லிக்விட். அப்போ எமல்ஷன்ஸ் ஆர் கொலாய்டல் சொல்யூஷன் இன் விச் எ லிக்விட் இஸ் டிஸ்போஸ்டு இன் அனதர் லிக்விட். லிக்விட் டிஸ்போஸ்டு இன் அனதர் லிக்விட், இதான் வந்து எதுங்க எமல்ஷன். இப்போ வந்து ஆயிலும் நமக்கு வந்து லிக்விட் தான், வாட்டரும் நமக்கு வந்து அதுங்க லிக்விட் தான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துங்க ஆயில் இன் வாட்டர், செகண்ட் ஒன்று பாருங்கள் வாட்டர் இன் ஆயில். இது வந்து OBW எமல்ஷன். OBW எமல்ஷனில் இந்த மேலே இருக்கிற O அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுங்க, W அப்படிங்கிறது வந்து என்னதுங்க டிஸ்பர்ஷன் மீடியம். அப்போ வந்து என்னதுங்க ஆயில் வந்து நமக்கு வந்து எதில் இருக்குங்க வாட்டரில் இருக்குது, இங்கே வாட்டர் வந்து என்னதுங்க ஆயில் இருக்குது. அப்போ கண்டென்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றில் OBWவில் எது நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் மீடியங்க வாட்டர் டிஸ்பர்ஷன் மீடியம், ஆயில் வந்து எதுங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயிலில் வாட்டர் வந்து எதுங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுங்க, ஆயில் வந்து எதுங்க டிஸ்பர்ஷன் மீடியம். அப்போ நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் எமல்ஷன் நமக்கு வந்து இருக்குங்க. ஒன்று வந்து எதுங்க ஆயில் இன் வாட்டர், இல்லைனா ஆயில் டிஸ்போர்ஸ்டு இன் வாட்டர்,
ஆர் O by W வாட்டர் இன் ஆயில் சொல்லலாம், இல்லைனா வாட்டர் டிஸ்போர்ஸ்டு இன் என்னதுங்க ஆயில். அப்போ ரெண்டு டைப் நமக்கு எமல்ஷன், O by W, இன்னொன்று வந்துங்க W by O. இதுக்கு என்னென்ன சார் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் ஸ்டிஃப் கிரீஸ், சரி தானே. ஸ்டிஃப் கிரீஸ் வந்து என்னங்க எமல்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஆயில். அது வந்து என்னங்க வாட்டர் டிஸ்போர்ஸ்டு இன் லூப்ரிகண்ட் ஆயில், சரி தானே. எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும்னா இப்போ வந்து எதுக்கு சொல்லலாங்க, ஸ்டிஃப் கிரீஸ் நம்ம சொல்லலாம். இப்போ அதில் வந்து நமக்கு என்னவாகுது, வாட்டர் வந்து நமக்கு என்னங்க வாட்டர் டிஸ்போர்ஸ்டு இன் லூப்ரிகண்ட் ஆயில். இப்போ இந்த இடத்துல அது வந்து எதுக்கு சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா O by Wக்கு நமக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து எதுங்க லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படிங்கிறது தான் வந்து எதுங்க டிஸ்பர்ஷன் மீடியம். அந்த வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னவாகுதுங்க டிஸ்பர்ஷன் ஃபேஸ், சரியா. அப்போ வந்து அது W by O, சரியா. அப்போ வந்து எதுங்க ஸ்டிஃப் கிரீசஸ் ஆர் எமல்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஆயில், தட் இஸ் வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் லூப்ரிகண்ட் ஆயில், சரியா. தென் எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு இருங்க. இப்போ எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னது, இப்போ எமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எமல்ஷன் பை த டிஸ்போர்சல் ஆஃப் ஒன் லிக்விட் இன் அனதர் லிக்விட். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எமல்ஷன் by the disposal of one liquid in another liquid is called emulsification, சரியா. அதாவது ஒரு லிக்விடை நம்ம இன்னொரு லிக்விடோட நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, அதாவது டிஃப்யூஸ் பண்ணுறது, டிஸ்பர்ஸ் பண்ணுறது, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரி தானே. அப்போ எமல்சிஃபிகேஷன் என்ன டெஃபினிஷனுங்க, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எமல்ஷன் பை தி டிஸ்போர்சல் ஆஃப் ஒன் லிக்விட் இன் அனதர் லிக்விட் இஸ் கால்டு எமல்சிஃபிகேஷன், சரியா. அடுத்து இதில் வந்து நமக்கு வந்து எமல்சிஃபையர் அப்படின்னு நமக்கு வந்து இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து என்னென்ன சார் எமல்சிஃபையர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், இது வந்து எதுக்குங்க, அதாவது வந்து எமல்ஷனை வந்து நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து எதுங்க எமல்சிஃபையர். அப்போ எமல்சிஃபையருங்கிறது என்னதுங்க யூஸ்டு டு கெட் எ ஸ்டேபிள் எமல்ஷன், சரியா. அதான் வந்து எதுங்க எமல்சிஃபையர். இப்போ பார்த்து நமக்கு வந்து நிறையா செவரல் டைப்ஸ் ஆஃப் எமல்சிஃபையர் நமக்கு வந்து தெரியும், சரி தானே. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சார் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் த லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து எதுங்க க்ளூ, ஜெலட்டினு, இதெல்லாம் வந்து எதுங்க லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ லாங் செயின் காம்பவுண்ட், இப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா அது வந்து எதுங்க சல்ஃபோனிக் ஆசிட்டு, இது வந்து எதுங்க அப்புறம் சோப்பு, இதெல்லாம் வந்து எதுங்க லாங் செயின் காம்பவுண்ட், இதுவும் என்னதுங்க எமல்சிஃபையர் தான். அடுத்து வந்து எதுங்க லாம்ப்ளாக்கு, இதுவும் நமக்கு என்னவா லாம்ப்ளாக்கு, கிளே, இதெல்லாம் வந்து எதுங்க இதுவும் நமக்கு வந்து எதுங்க எமல்சிஃபையர் தான். இது வந்து எதுங்க இன்சாலிபிள், சரிங்களா, சரி தானே. இதெல்லாம் வந்து எதுங்க எமல்சிஃபையராக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ எமல்சிஃபையராக யூஸ் ஆகுறது எது சார் அப்படின்னா க்ளூ, ஜெலட்டின், சல்ஃபோனிக் ஆசிடுங்க, கிளே, லாம்ப்ளாக்கு, அப்புறம் லாங் செயின் காம்பவுண்ட் ஆஃப் சோப், இதெல்லாம் வந்து எதுங்க எமல்சிஃபையருக்கு எக்ஸாம்பிள். எமல்சிஃபையர் அப்படிங்கிறது என்னதுங்க, அதாவது நம்ம வந்து ஒரு எமல்ஷனை நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுற மெட்டீரியல் தான் வந்து எதுங்க எமல்சிஃபையர். இப்போ எப்படி நம்ம வந்து எமல்ஷனை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு வந்து நமக்கு வந்து டெஸ்ட்டு நமக்கு வந்து இருக்குது, 4 டெஸ்ட் இருக்குங்க. டைட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எதுங்க விஸ்காசிட்டி டெஸ்ட்டு, அடுத்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட்டு, அடுத்து வந்துங்க ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட்டு. இப்போ டைட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டைட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆயிலில் சாலிபிள் ஆகிற டை எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஆயிலில் சாலிபிள் ஆகிற டை எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து அந்த எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேங்க O by W எமல்ஷன்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ O by W எமல்ஷனில் ஆட் பண்ணுறப்ப எதாவது எஃபெக்டிவ் இருக்குமானா அதில் எஃபெக்டிவ் இருக்கிறது இல்லை. அதே W by O எமல்ஷனில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அப்போ உனக்கு வந்து எதுங்க அந்த கலர் சேஞ்சஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து எதுங்க ஆயில் சாலிபிள் அப்படிங்கிறப்ப மீடியம் நமக்கு எங்கே வந்து ஆயிலாக இருக்கோ அங்கே தான் நமக்கு வந்து எதுங்க ப்ராசஸ் நடக்கும், சரிதானே. பாருங்க, a small amount of dye soluble in oil is added to a emulsion. The emulsion is taken well. The aqueous emulsion will not take the color. Color வந்து நமக்கு வந்து கொடுக்காது. Whereas emulsion will take up the color of dyes. சரிதானே. அப்போ வந்து என்ன ஆயிலி எமல்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து கலர் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது வந்து என்ன எடுத்துக்கிறோங்க ஆயிலி சாலிபிள் டையை நம்ம எடுத்துக்கிறோம். இதே நம்ம வந்து வாட்டர் சாலிபிள் டையை எடுத்துக்கிட்டோம்னா என்னவாயிருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன் O by W எமல்ஷனுக்கு நமக்கு கலர் கிடச்சிருக்கும், சரிதானே. இதான் வந்து டை டெஸ்ட்டு. தென் விஸ்காசிட்டி. இப்போ வந்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வந்து எதுங்க இப்போ ஆயிலி சாலிபிள் இப்போ ஆயிலி எமல்ஷன்லாம் நமக்கு வந்துருக்கு. ஆயிலி எமல்ஷன் இருக்குங்க, இன்னொன்று வந்து எதுங்க வாட்டர் எமல்ஷன் அப்படி இருக்குது. இப்போ ஆயிலி எமல்ஷன் தான் நமக்கு வந்துங்க ஹை வேல்யூ தேன் த அக்வஸ் எமல்ஷன்,
சரிதானே? எதுக்கு வந்து விஸ்காசிட்டி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்? ஆயிலுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், வாட்டருக்கு விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ W/O தான் நமக்கு வந்து எதுங்க ஹை விஸ்காசிட்டி தேன் தி O/W. தென் கண்டக்டிவிட்டி டெஸ்ட். இப்போ கண்டக்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னா இப்போ கண்டக்டிவிட்டினா எதுங்க, எப்படி மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்க்குறப்ப எது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து மூவ் ஆகும்? O/W W/Oனா இங்கே வந்து வாட்டர் தான் நமக்கு வந்து மீடியங்க. அப்போ O/W நமக்கு வந்து எதுங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ O/W எமல்ஷன்ஸ் ஆர் மோர் கண்டக்டிவிட்டி தேன் தி W/O எமல்ஷன். சரிங்களா? அப்போ அதான் பாருங்கள், conductivity of aqueous emulsion are always higher than oil emulsion. சரிங்களா? தென் அடுத்து ஒன்று பாருங்கள், ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட். ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து டிஃப்யூஸ் ஆகுறது, எப்படி வந்து நமக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு பரவுறது. இப்போ வந்து ஆயில் O/W நமக்கு எமல்ஷன் இருக்குங்க, W/O இது O/Wங்கிறது வந்து எதுங்க வாட்டர் எமல்ஷனுங்க, W/Oங்கிறதுங்க ஆயில் எமல்ஷன். இப்போ இதில் எது ஸ்ப்ரெட் அவுட் அதிகமாக ஆகும்னா W/O எமல்ஷன்ஸ் ஆர் கிரேட்டர் ஸ்ப்ரெட்டிங் தேன் தி O/W. சரிதானே? Oil emulsion spread readily than aqueous emulsion when spread on the oil surface. சரியா? Then de-emulsification. இப்போ emulsification அப்படிங்கிறது வந்து என்ன சார்? emulsification வந்து என்னதுங்க, நம்ம வந்து என்ன பண்ணோம், அதாவது குழாயிட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆயில் ஒரு லிக்விட் வந்து இன்னொரு லிக்விடில் நம்ம வந்து என்ன பண்ணோம் டிஸ்போசல் பண்ணுறது தான் நம்ம வந்து என்னதுங்க எமல்சிஃபிகேஷன் சொன்னோம். இப்போ டிஎமல்சிஃபிகேஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுங்க அதுக்கு ஆப்போசிட். சரிதானே? அதாவது எமல்ஷனை நம்ம வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறது தான் வந்து எதுங்க டிஎமல்சிஃபிகேஷன். அப்போ எமல்ஷன் கேன் பி செப்பரேட்டட் இன்டு டூ செப்பரேட்டட் லேயர். எமல்ஷன் கேன் பி செப்பரேட்டட் இன்டு டூ செப்பரேட் லேயர். எமல்ஷனை தனித்தனியாக பிரிக்கிறது தான் வந்து எதுங்க டிஎமல்சிஃபிகேஷன். சரிதானே? இப்போ இதுக்கு வந்து எந்தெந்த மெத்தடில் நமக்கு வந்து செப்பரேட் பண்ண முடியும்? வேரியஸ் எமல்சிஃபிகேஷன் டெக்னிக். மொத்தம் நமக்கு வந்து 9 ஹெட்டிங் நமக்கு வந்துருக்குங்க. அதில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் என்னென்ன டைப் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் ஆஃப் ஒன் காம்பனண்ட். சரிங்களா? டிஸ்டிலிங் ஆஃப் ஒன் காம்பனண்ட். அதில் இருக்க ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுங்க அதை தனியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதாவது டிஸ்டில் பண்ணணும். சரிதானே? டிஸ்டிலேஷன்னா வந்து எதுங்க வாழை வடித்தல், அதாவது என்ன பண்ணுவோம் காய்ச்சி வடிக்கிறது தான். சரிங்க? அப்போ டிஸ்டிலிங் ஆஃப் ஒன் காம்பனண்ட். தென் அடுத்து வந்து எதுங்க ஆடிங் அண்ட் எலக்ட்ரைட் டு டெஸ்ட்ராய் த சார்ஜ். இப்போ நம்ம எலக்ட்ரைட் ஆட் பண்ணி ஒரு சார்ஜ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சார்ஜ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிச்சிடணும். சரிதானே? அப்போ ஆடிங் அண்ட் எலக்ட்ரைட் டு டெஸ்ட்ராய் த சார்ஜ். ஒரு எலக்ட்ரைட் ஆட் பண்ணி என்ன பண்ணுங்க அதோடைய சார்ஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் டெஸ்ட்ராய் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா டெஸ்ட்ராயிங் த எமல்சிஃபையர் யூஸிங் கெமிக்கல் மெத்தட். இப்போ வந்து கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாங்க இந்த எமல்சிஃபையரை வந்து, அதாவது எமல்சிஃபையர் கெமிக்கலாக ஆட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண முடியும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம வந்து எமல்சிஃபையர் நம்ம வந்து என்ன பண்ணாங்க இதெல்லாம் ஆட் பண்ணோம், க்ளூ ஜெலாட்டின்லாம் ஆட் பண்ணோம்னா அது வந்து என்னவாங்க அந்த எமல்ஷன் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஒரு சில கெமிக்கல் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்துங்க அந்த எமல்ஷன் நமக்கு வந்து எதுங்க டெஸ்ட்ராய் ஆகிரும். இன்னொன்று யூஸிங் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டு ரிமூவ் ஒன் காம்பனண்ட். இப்போ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக நம்ம எதுங்க ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க தனியாக ரிமூவ் பண்ணோம்னா அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிருங்க தனித்தனி செப்பரேட் லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இன்னொன்று ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். சரியா? ஒரு காம்பனண்ட்டை வந்து என்ன பண்ணலாங்க ஃப்ரீஸ் பண்ணலாம். இல்லை இன்னொரு காம்பனண்ட்டை வந்துங்க பை அப்ளையிங் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதாவது எதுங்க அதாவது மைய விளக்கு வச்சு சுற்றணும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது நமக்கு என்னங்க 2 செப்பரேட் லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சிடும். அடுத்து ஆடிங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஃபார் W/O டைப். இப்போ வந்து இதுங்க டீஹைட்ரேட்டிங் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து என்னவாயிருங்க அது செப்பரேட் லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இப்போ அல்ட்ராசானிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்பையும் நமக்கு வந்து எதுங்க 2 செப்பரேட் லேயராக நமக்கு வந்து பிரியும். இன்னொன்று அதாவது ஹை ப்ரெஷரில் நம்ம ஹீட் பண்ணாலும் அப்போ வந்து என்னவாயிருங்க அந்த எமல்ஷன் நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி 2 செப்பரேட் லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சிடும். அப்போ நமக்கு வந்து எதுங்க மொத்தம் 9 மெத்தட் இருக்குது. என்னென்ன சார்னா டிஸ்டிலிங் ஆஃப் ஒன் காம்பனண்ட், தென் addition and electrolyte to destroy the charge. Third one, destroying the emulsifier using chemical method. Fourth one, using solvent extraction to remove one component. அடுத்தது by freezing one of the components. அடுத்து by applying centrifugal force. Seventh one,
adding dehydrating agent for W by O type. அடுத்து 8th ஒன்று using ultrasonic wave. அடுத்து heating at high pressure. இது வந்து எதுங்க எமல்சனை வந்து நம்ம என்ன பண்ணுங்க டீஎமல்சிஃபை பண்ணுற மெத்தடு. அடுத்து இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். இப்போ இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமல்சனில் வந்து பார்த்தீங்கன்னா O by W இருக்குங்க, W by O இருக்குது, சரியா? அப்போ O by W, W by O. இப்போ W by O எமல்சனை நம்ம வந்து O by W எமல்சனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதா வந்து எதுங்க இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். த சேஞ்ச் ஆஃப் W by O எமல்சன் இன்டு O by W எமல்சன், இதுக்கு தான் என்ன பேருங்க இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். இந்த இடத்துல நமக்கு வந்து என்னவா இருக்குங்க ஆயில் வந்து மீடியமாக இருக்குது, அதே இந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்குங்க வாட்டர் மீடியமாக மாற்றுறது தான் என்னது இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க கால்சியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடுலாம் வந்துதுங்க, இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து இது வரைக்கும் நம்ம வந்து அதுங்க அதாவது கொலாய்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோங்க. தென் வந்து அதில் வந்து கோஆகுலேஷன் பவர் பார்த்தோம். அப்புறம் வந்து இதுங்க அதில் தனியாக வந்து எமல்சன் அப்படிங்கிற டைப் பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து அதனுடைய அப்ளிகேஷன் நம்ம சொல்ல போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு இந்த எதில் சார் நமக்கு வந்து கொலாய்ட்ஸ் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது. இப்போ வந்து கொலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியலில் நமக்கு வந்து கொலாய்ட்ஸ் ஆகுதுங்க, அதாவது அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க மில்க்கு, க்ரீமு, பட்டரு இதெல்லாம் வந்து எந்த ஃபார்மில் தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா கொலாய்டல் ஃபார்மில் தான் நமக்கு வந்து இருக்குது. தென் இப்போ மெடிசன் பார்த்தோம்னு வச்சுங்க, இப்போ மெடிசன் பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து இதுங்க அந்த மெடிசன் நமக்கு வந்து கொலாய்டல் ஃபார்மில் தான் இருக்குது, சரிதானே? இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் சச் பென்சிலின் அண்ட் ஸ்டெப்டோமைசின் இதெல்லாம் வந்து இதுங்க கொலாய்டல் ஃபார்மில் தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நமக்கு இதுங்க இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இதே கொலாய்டல் கோல்டு நமக்கு வந்து கொலாய்டல் கால்சியம் இதெல்லாம் வந்து என்னவா சார் யூஸ் ஆகுது அப்படின்னா டானிக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படிங்கிறது வந்து ஸ்டொமக் டிசார்டர் இல்லைன்னா ஸ்டொமக் ட்ரபிளுக்கு நமக்கு வந்து எதுங்க மில்க் ஆஃப் மெக்னீஷியா நமக்கு யூஸ் ஆகுது. சில்வர் சால் வந்து நமக்கு வந்து எதுங்க அதாவது சில்வர் சாலை நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அர்ஜிரால் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா ஐலோஷனாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது, சரிங்களா? அர்ஜிரால்ங்கிறது வந்து எதுங்க அர்ஜிரால் அப்படிங்கிறது சில்வர் சால் என்னதுங்க ப்ரொடெக்டட் பை ஜெலட்டின், அதை தான் நம்ம வந்து அர்ஜிரால்னு சொல்லுவோம். இல்லை சில்வர் சால் ப்ரொடெக்டட் பை ஜெலட்டின் என்னதுங்க அர்ஜிரால். அர்ஜிரால் இஸ் யூஸ்ட் as ஐ லோஷன். இப்போ இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு வந்து எந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது, இப்போ வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனில் நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. அடுத்து வாஷிங்கில் நமக்கு யூஸ் ஆகுது, டேனிங் ஆஃப் லெதரில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, சீவேஜ் டிஸ்போசல், அடுத்து வந்து எதுங்க காட்ரல் பிரிசிபிடேட்டர், ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா, அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று வாட்டர் பியூரிஃபிகேஷனில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது. இப்போ வாட்டர் பியூரிஃபிகேஷனில் பார்த்தோம்னா இப்போ அதில் நமக்கு என்ன இருக்குங்க இம்ப்யூரிட்டிஸ் நமக்கு வந்து இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸில் நம்ம வந்து என்னதுங்க அதாவது எலக்ட்ரைட் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ எலக்ட்ரைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன ஆட் பண்ணால் ஆலம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அந்த ஆலத்தில் நமக்கு வந்து என்னங்க அதாவது அலுமினியம் 3+ அயான் நமக்கு வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரைட் வந்து என்ன சார் ஆகும்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் நமக்கு வந்து இருங்க கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும். அந்த ஏன்னா கிளே தான் அதிகமாக இருக்குங்க. அந்த கிளேவை எலக்ட்ரைட் ஆட் பண்ணுறப்ப அது கொலாய்டல் ஃபார்முங்க. எலக்ட்ரைட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆயிருங்க பிரிசிபிடேட் ஆயிரும். அப்போ வாட்டர் வந்து பியூரிஃபை ஆயிரும். இப்போ வாஷிங்கில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து சோப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், த கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எமல்சன் ஆஃப் சோப் மாலிகூல்ஸ் வித் டர்ட் அண்ட் கிரீஸ். இப்போ அழுக்கு வந்து நமக்கு வந்து என்னவாயிருங்க அது வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்து டேனிங் ஆஃப் லெதர். இப்போ டேனிங் ஆஃப் லெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனிமல்ஸோட ஸ்கின் அதோட ஹைட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எதுங்க அந்த ப்ரோட்டீன்லாம் வந்து என்னவா இருக்குங்க பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குங்க. இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதோட நம்ம வந்து என்னங்க நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோலைட்டோட நம்ம வந்து என்னங்க அதாவது இம்மர்ஸ் பண்ணி எடுத்தோம்னா உனக்கு வந்து என்னவாயிருங்க அதாவது ஹார்ட்னஸ் ஆயிரும், சரிதானே? பாருங்க ஸ்கின் அண்ட் ஹைட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் கண்டைனிங் positively charged particle which are coagulated by adding tannin to give hardened leather for further application. இப்போ tannin பதிலாக நம்ம என்னவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குரோமியம் சால்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அப்போ குரோம் tannin can produce soft and polishable leather. குரோம் சால்ட் நம்ம வந்து குரோமியம் சால்ட் நம்ம ஆட் பண்ணுறப்ப அது வந்துங்க அதாவது சாஃப்டாகவும் இருக்கும், அதே இதுங்க பாலிஷாகவும் நமக்கு வந்து இருக்கும். தென் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது. இப்போ ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம்னா இப்போ நேச்சுரல் ரப்பர் நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னா நெகட்டிவ் பார்ட்டிகளாக இருக்குது, சரிங்களா? அப்போ இதோடு நம்ம வந்து சல்ஃபரை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா அப்போ அது வந்து என்னவாயிருங்க வல்கனைஸ் ஆகுது. அப்போ வல்கனைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாங்க அந்த ரப்பரை வந்து டயரு டியூபு அது மாதிரி அந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து செய்யலாம். அடுத்து சீவேஜ் டிஸ்போசல். இப்போ சீவேஜ் டிஸ்போசல் அப்படிங்கிறது
இப்போ வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டு வாட்டர் சரிங்களா, அதாவது டர்ட்டி வாட்டர், இப்போ மட் வாட்டர், இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது தான் என்ன ப்ராசஸ், சீவேஜ் டிஸ்போசல். சரிதானே? அடுத்து காட்ரல் பிரிசிபிடேட்டர். இப்போ காட்ரல் பிரிசிபிடேட்டர் அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து நிறைய அந்த கார்பன் டஸ்ட் பார்ட்டிகல் நமக்கு ரிமூவ் ஆகுங்க. அந்த கார்பன் டஸ்ட் பார்ட்டிகல் வந்து எதுங்க, அதாவது சார்ஜ்டு கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ சார்ஜ்டு கார்பன் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு ஆப்போசிட்லி சார்ஜ்டு பிளேட்டை நம்ம வந்து வைக்கிறப்ப உனக்கு வந்து எதுங்க, அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் அதோட வந்து நமக்கு மோதுறப்போ என்ன ஆயிருங்க, அது நியூட்ரலைஸ் ஆகி உனக்கு வந்து கார்பன் வந்து டெபாசிட் ஆகிரும். அப்போ வந்து என்ன ஆயிருங்க, பியூர் கேஸ் நமக்கு வந்து வெளியே வரும். அப்போ அங்கே நம்ம எவ்வளோ சார் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா 50,000 வோல்ட் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கை வந்து நமக்கு வந்து ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என்னதுங்க, டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோங்க. டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னதுங்க, இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி சால் பார்ட்டிகல். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி சால் பார்ட்டிகல். இப்போ வந்து எதுங்க, ஸ்கையில் இருக்கிற அந்த இப்போ வந்து நிறையா டஸ்ட் பார்ட்டிகல் வந்து எதுங்க அந்த சன்லைட் அது மேலே படுறப்ப அது என்ன பண்ணுவோம், ஸ்கேட்டர் பண்ணும். சரிதானே? அதான் வந்து எதுங்க டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா. இப்போ டெல்டா ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, இப்போ வந்து ரிவர் வாட்டரில் நமக்கு வந்து எதுங்க நிறையா என்னவாக இருக்கும், அதாவது கொலாய்டல் பார்ட்டிகல் இருக்கும். லைக் வந்து எதுங்க கிளே. இப்போ இது வந்து சீ வாட்டரை மீட் பண்ணுறப்ப சி வாட்டரில் நமக்கு வந்துங்க எலக்ட்ரோலைட் நிறையா இருக்கும். அப்போ அந்த சீ வாட்டர் வந்து மீட் பண்ணுறப்ப என்னவாகுங்க, இந்த கிளே அந்த சீ வாட்டரில் இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்டோட ரியாக்ட் ஆகி பிரிசிபிடேட் ஆகிரும். அப்போ பிரிசிபிடேட் ஆகிறப்ப அந்த இடத்துல நமக்கு எதுங்க டெல்டா ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? தென் அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் நமக்கு வந்து எதுங்க இந்த கொலாய்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகுது.